ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு நிறைவான மகிழ்ச்சியை ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு தரப்போகிறார். என்னென்ன காரியத்தில் ஒரு நிறைவு வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கீங்களோ அந்த காரியத்தில் ஒரு நிறைவான மகிழ்ச்சியை ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்க போகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. சங்கீதம் 16:11. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. இங்கே பார்க்க அதுக்கு முந்தின வசனத்தில் பார்க்க ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். இந்த நாட்களில் ஒரு நித்திய மகிழ்ச்சி இந்த நாளில் உங்களுடைய குடும்பத்திற்காய் கடந்து வரப்போகிறது. ஒரு நிறைவான மகிழ்ச்சி கடந்து வரப்போகிறது. பக்தன் தாவீது சொல்கிறான், ஒரு நிறைவான மகிழ்ச்சி, ஒரு நிறைவான பேரின்பத்தை நான் கண்டு கொண்டேன். எப்போ கண்டு கொண்டேன்? தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது. நீங்கள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் இந்த நாட்களில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நீங்கள் நிரப்பப்படுகிறவர்களாய் காணப்படுவீங்க. அதனால தான் இங்கே பார்க்குறோம், உம்முடைய பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சல் நித்திய பேரின்பமும் உண்டு. அப்படி பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கும்போது இருக்கிற ஒரு சந்தோஷம் அது எப்படி சொல்கிறதுனே தெரியாதுங்க. ஏன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி பார்க்குறோம். அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கும்போது தான் அந்த பேரின்பத்தை நீங்களும் நானும் ருசிக்க முடியும், அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். அவருடைய கரத்தில் நன்மைகள் தாராளமாய் ஏராளமாய் நிரம்பி இருக்கிறது. நம்முடைய தேவன் கிள்ளி கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் அல்ல, அள்ளி கொடுக்கிறவர். அவர் பிச்சு பிச்சு கொடுக்கிற தேவன் அல்ல, நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். இதனால தான் அந்த நிறைவு வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். ஆண்டவர் இங்கே சொல்றாரு, நான் நிறைவான மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்க போறேன். ஒரு நிறைவான சந்தோஷத்தை உன் குடும்பத்தில் கொடுக்க போறேன். உன் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்க போறேன். உன் தொழிலில் கொடுக்க போறேன். நீ வேலை செய்கிற இடத்துல கொடுக்க போறேன். ஒரு நிறைவான மகிழ்ச்சி இன்றைக்கு உனக்கு வேண்டுமானால் இந்த நாளில் தேவனுடைய பாதத்தில் நீங்கள் காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. அந்த பிரசன்னம் உங்களை மூடும்போது தேவன் இவர்களோடு இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்போது எல்லாருடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணி ஆண்டவர் உங்களை கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார். கலங்காதீங்க. ஏன்னா அவர் உங்களை நடத்த போகிறாரு. அவர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறாரு. ஒரு பேரின்பத்தை கொடுக்க போகிறாரு. அவர் ஒரு மன மகிழ்ச்சியை கொடுத்து உங்கள் குடும்ப சந்தோஷம் மகிழ்ச்சியும் காணும்படியான காரியத்தை செயல்படுத்த போகிறார். ஏன்னா நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தொனிக்கும். அந்த கம்பீர சத்தத்தையும் உங்கள் குடும்பத்தில் தொனிக்க பண்ணி ஒரு மகிழ்ச்சியான நிறைவான ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து இந்த நாளில் கனப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது, உங்களுடைய பிரசன்னத்தில் காத்திருக்கும் போது, அந்த பிரசன்னத்தில் நிறைந்திருக்கும் போது ஆண்டவரே ஒரு பேரின்பத்தையும் ஒரு மகிழ்ச்சியை நாங்கள் பார்க்க முடியும். ஆண்டவரே, உம்மிடத்தில் நன்மைகள் தாராளமாய் ஏராளமாய் குவிந்து கிடைக்கிறதப்பா. நீர் ஒரு ஐஸ்வர்ய சம்பந்தனானவரே. இந்த நாள் ஆண்டவரே, அந்த ஐஸ்வர்யத்தை நீர் கொடுக்க வல்லவர். ஆம் தகப்பனே, வெள்ளியும் பொண்ணு என்னுடையது என்று சொல்லியிருக்கீங்க இல்லையா? இந்த நாளில் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நிறைவான மகிழ்ச்சியை கொடுப்பீராக. எந்தெந்த காரியங்களை குறைச்சல் காணப்படுகிறதோ அதிலெல்லாம் நிறைவான மகிழ்ச்சி உண்டாகட்டும். ஆண்டவரே, பிள்ளைகள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறட்டும். இந்த நாளில் நிறைவான மகிழ்ச்சியை கொடுத்து ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்து நீர் கனப்படுத்தப்படுவதற்காக எனக்கு நன்றி செலுத்துகிறோம். பொருட்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.